இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதினா சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு அரிசி அளந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 ஆளுக்கு வந்து அரிசி எடுத்துட்டேன், அதாவது 1/2 கிலோ எடுத்துட்டேன். அரிசியில் தண்ணி நிரப்பியாச்சு. ஒரு 2 செகண்ட் வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ புதினா சாதத்துக்கு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சாச்சு. மீதி இருக்க கொஞ்சம் புதினாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 2 பாதியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு. இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு மேலே ஒரு குக்கர் வச்சுருங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், சோம்பு, முந்திரி. இப்போ இது கூடவே இந்த புதினா பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. மஞ்சத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள். இப்போ இது கூடவே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கல்லுப்பு. உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் போடணுன்னு இல்லை, நீங்கள் பச்சை மிளகாய் போட்டாலே போதும். காரத்துக்காக நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி போடுவீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தண்ணி ஆட் பண்ணி. பாஸ்மதி வந்து நல்லா ஊறிட்டு அரிசி வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா அரிசியுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பில் விசில் போட்டாச்சு. குக்கர் இப்போ விசில் போட்டாச்சு. 2 விசில் வரட்டும். வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆச்சு, அடுப்புலேருந்தே இறக்கிட்டோம். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துக்குது. புதினா சாதம் அழகாக ரெடி ஆகிட்டு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம். புதினா சாதம் அழகாக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.